ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதைய நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சொன்ன திருக்குறள் மூலியமா பார்க்க போறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்னன்னா, அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர். இந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, அறிவு இருக்கிறவங்க, அதாவது புத்திசாலிங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணி செய்வாங்க. ஆனா அறிவு இல்லாதவங்க முன்னாடியே எந்த முடிவும் எடுக்காம கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல ரொம்பவே உயரமான மலைகளுக்கு நடுவுல சாளர பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு அழகான இடம் இருந்துச்சு. அந்த பள்ளத்தாக்கோட வாசல்ல பெரிய பெரிய கற்களால கட்டப்பட்ட சுவர்கள் சுற்றுச்சுவரா இருந்துச்சு. அந்த சுவத்துல வித்தியாசமான வடிவங்கள்ல நிறைய கண்ணாடி ஒட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கண்ணாடி வழியா பார்த்தா நம்ம எதிர்காலத்துல நடக்க போற ஆபத்துகள் என்னன்னு நமக்கு முன்னாடியே தெரியுமா. மகாவீர் அப்படின்ற ஒரு குட்டி பையன் ரொம்பவே அமைதியானவன். அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலியும் கூட. மத்த பசங்க எல்லாம் விளையாடும் போது இவன் மட்டும் பழைய புத்தகங்களை ரொம்பவே ஆர்வமா படிச்சிட்டு இருந்தான். நிறைய விஷயங்களை யோசிப்பான், புதற்கதைகள் கூட சொல்லுவான். அவனுக்கு அந்த கண்ணாடியோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அதே கிராமத்துல சோம்பிக் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு உடல் பலம் ரொம்பவே அதிகம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சே பண்ண மாட்டான். ஒரு சில முடிவுகளையும் யோசிச்சு எடுக்க மாட்டான். அவன் கூட நிறைய பலசாலி நண்பர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அறிவு அப்படிங்கிறது கோழைத்தனம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே கோழை, நிறைய பலம் இருக்கிறவங்க மட்டும்தான் பலசாலிங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு ஒரு வயசான பெரியவர் சொன்னாரு. மகாவீர் அந்த கண்ணாடிய ஞாபகப்படுத்திக்கிட்டான். சாளர பள்ளத்துல மாய கண்ணாடி வழியா பார்த்தா வரப்போற ஆபத்தை எப்படி தடுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான். அதுக்கு சோம்பிக் சிரிச்சுக்கிட்டே, கண்ணாடிய வச்சு என்ன பண்ண போற? பலசாலிங்க நாங்க தான் இந்த வெள்ளத்தை தடுப்போம், எங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். மகாவித்தும் மத்தவங்களும் மாய கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல அந்த கண்ணாடி மேல ரொம்பவே தூசி படிஞ்சு ஒரு சில பகுதிகள் உடைஞ்சும் போயிருந்துச்சு. அந்த கண்ணாடியை சரி செய்ய 5 வேற வேற கலர் கற்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த கற்கள் பள்ளத்தாக்குல ஏதோ ஒரு 5 இடத்துலதான் மறைஞ்சு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோம்பிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்க ரொம்ப பலசாலிங்க, எங்க பலத்தாலேயே இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு காட்டுக்குள்ள ஓடுனாங்க. கண்ணாடியில என்ன இருக்குன்னு கூட அவங்க யோசிக்கல. கண்ட இடமெல்லாம் தேடி கடைசியில களைச்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. மகாவீர் அவனோட புத்திசாலித்தனமான அறிவை பயன்படுத்தி ப்ராப்பரா ஒரு பிளான போட்டு ஒவ்வொரு கலர் கல்லையும் எங்க இருக்கு அப்படின்னு சரியா கண்டுபிடிச்சான். ஒரு கல்லு தண்ணி விழுற இடத்துல இருந்துச்சு, இன்னொரு கல்லு சூரிய ஒளி படுற இடத்துல இருந்துச்சு. எல்லா கலர் கல்லையும் கண்ணாடியில ஒட்டி வச்சதும் கண்ணாடி ரொம்பவே பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. மகாவீர் கண்ணாடி வழியா பார்த்தான். வெள்ளம் வர்ற பாதையையும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு பழைய அணையையும் ஒரு சின்ன பழுது நீக்கிற இடத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த படம் வழியா கண்ணாடியில பார்த்தான். அந்த கண்ணாடியில பார்த்த படம் மூலியமா அவனுக்கு ஒரு திட்டம் தோணுச்சு. உடனே அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லார்கிட்டையும் போய் வெள்ளம் இந்த பக்கமா தான் வரப்போகுது, இந்த அணையில பழுத சரி செய்யணும் அப்படின்னு சொன்னான். கிராம மக்கள் எல்லாரும் மகாவீர் சொன்னபடியே செஞ்சாங்க. சோம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மகாவீர் சொல்றது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அணைய சரி செய்ய உதவி பண்ணாங்க. வெள்ளம் வராம கிராமத்தையும் காப்பாத்துனாங்க. பாத்தீங்களா குட்டி, சோம்பியோட பலம் வேலை செய்யாத இடத்துல கூட மகாவீரோட அறிவு வேலை செஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சொன்ன திருக்குறள் மூலியமா இந்த கதையை நம்ம பார்த்தோம். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அஃதறி கல்லாதவர் அப்படின்னு. அறிவு இருக்கிறவங்க என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே எல்லா ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுவாங்க. ஆனா அறிவு இல்லாதவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்களும் எப்பவும் ரொம்ப அறிவா புத்திசாலித்தனமா இருக்கணும். நிறைய படிங்க, நிறைய யோசிங்க. சரியா குட்டீஸ்? அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.